ஒரு அழகான கிராமத்தில் மிகப்பெரிய மறைந்திருக்கக்கூடிய ரகசிய வரலாறு தெரிஞ்சிக்க நண்பர்கள் கிளம்ப ஆரம்பித்தாங்க. அதில் முதல்ல விக்ரம் மற்றும் மாயா, அதன் பிறகு அவருடைய நண்பரான கதிர் மற்றும் இதன் கூட இவர்களுடைய தோழியாக திகழப்படக்கூடிய கயல்வி, இவர்கள் அனைவரும் இவர்களுடைய கிராமத்தில் இருந்த பழமையான ரகசியத்தை தெரிஞ்சிக்கவும் வரலாறை தெரிஞ்சிக்கவும் மிகவும் ஆர்வமாக இருந்தாங்க. அதற்காக காடுகளை தாண்டி பயணிக்கவும் முடிவுகளையும் எடுத்தாங்க. அதன் பிறகு முடிவை எடுத்த பிறகு காட்டுக்கு செல்லவும் தயாராக கிளம்புனாங்க. அனைவரும் காட்டுக்குள் செல்வதற்கு முன்பு அங்கு என்னென்னலாம் ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டும், நாம் அனைத்தையும் காண்ப வேண்டும், அழகான ஒரு விஷயங்களை அப்படி என்று போயிட்டே இருந்தாங்க. காட்டுக்குள்ள நிறைய விதமான அழகழகான விலங்குகள், பறவைகள் மற்றும் அனைத்தையும் பார்த்து கொண்டே காட்டையும் ரசித்து கொண்டே தொடர்ந்து நடந்து கொண்டே அவர்கள் நால்வரும் சென்று கொண்டே இருந்தார்கள். இதில் தொடர்ச்சியாக காட்டில் நடுவே நின்று அழகழகான பூக்களையும் அழகழகான சிட்டு குருவிகள், பட்டாம்பூச்சிகள் என அனைத்தையும் பார்த்து ரசித்து கொண்டே இருந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இதன் கண்ணோட்டமாக இந்த அழகான ஒரு காட்டுக்கு நடுவில் நாம் கிராமம் அமைந்திருப்பது நமக்கு பெருமையாகவே இருக்கிறது என்றும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதன் பிறகு அந்த காட்டை ரசித்ததுடன் அங்கிருந்து கிளம்பவும் ஆரம்பித்து விட்டார்கள். நேரம் குறைவாக இருப்பதால் நாம் வெகு விரைவாக சென்று நாம் போய்விட்டு அதன் பிறகு வீடு திரும்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலேயே இருந்தார்கள். அதன் பிறகு அந்த காட்டை விட்டு நகர மேலும் மேலும் காடுகள் வந்து கொண்டே இருந்தது. அங்கும் அழகழகான மரங்கள், மூலிகைகள் அனைத்தையும் பார்த்து கண்டு ரசித்து கொண்டே தொடர்ச்சியாக அவர்களுடைய நடைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்து கொண்டிருந்தார்கள். மேலும் தொடர்ந்து நடைபெறும் பொழுது அவர்கள் ஆங்காங்கே பார்க்கக்கூடிய விலங்குகளை தாம் ஒரு பெரும் விதத்தில் மகிழ்ச்சியாகவே சென்றார்கள். மேலும் அவர்களுடைய இந்த ஒரு பயணம் மிகவும் பிடித்திருப்பதாகவும் அவர்களுடைய நண்பர்கள் பேசிக்கொண்டே நடந்தார்கள். மேலும் தொடர்ந்து காட்டை நோக்கி சென்றதன் காரணமாக மலை ஒரு பகுதிக்கு வந்தார்கள். அங்கு மலைப்பகுதியில் வந்தவுடனே அனைவருக்கும் அழகான ஒரு பிம்பம் தெரிந்தது. அதாவது மலைப்பிரதேசம் என்றாலே மலைகள் அழகழகாக இருக்கும், செடிகள் இருக்கும். அதன் பிறகு ஒரு நீரோட்டம் ஒன்று வந்தது. அந்த மலையை கடந்து செல்லும் பொழுது அழகான நீரோட்டத்தை பார்த்து இங்கு மிகவும் அருமையாக இருக்கிறதே நீர் என்று நடந்து கொண்டே பேசிக்கொண்டு சென்றார்கள். அதன் பிறகு அந்த நீரோட்டத்தை கடந்த பிறகு மிகப்பெரிய அளவில் நீர்வீழ்ச்சி இருக்கிறது. அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தவுடன் வியந்த நண்பர்கள் திடீரென நின்று அங்கு கொஞ்சம் அந்த நீர்வீழ்ச்சியை ரசிக்கலாம் என்று பேசிக்கொண்டார்கள். அதன் பிறகு மிக விரைவாக அங்கு நெருங்கி அந்த நீர்வீழ்ச்சியை நின்று கண்டு அந்த நீர்வீழ்ச்சியை கண்குளிர பார்த்து ரசித்தார்கள். அந்த நீர்வீழ்ச்சியில் மீன்கள், உயிரினங்கள் என பல வகை நீர்ந்து சென்றதையும் கண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் நண்பர்கள் இருந்தார்கள். அதன் பிறகு அங்கிருக்கும் குகைக்கு தான் நாம் செல்ல வேண்டும் என்று அந்த குகையை நோக்கியும் தீவிரமாக நடைப்பயணத்தில் ஈடுபட்டார்கள். அந்த நடைப்பயணமும் மிகவும் வேகமாக முடிந்து குகைக்கு எதிரே வந்து நின்றார்கள். அந்த குகையும் தற்பொழுது பார்த்தவுடன் இந்த குகைக்குள் தான் நம்மளுடைய கிராமத்தின் இரகசியங்கள் எழுத்துப்பூர்வமாக கல்லறையாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்று அங்கு இருக்கக்கூடிய வரைந்து இருக்கக்கூடிய கற்களில் வரைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய மொழிகள், வரைபடங்கள் என அது பெரும் வகையில் அவர்களை ஈர்க்கக்கூடிய விஷயமாகவே இருந்தது. அதன் பிறகு இதை அனைத்தையும் பார்த்து கொண்டு தெரிந்து கொண்டு இவர்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணும் சென்று கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு குகையின் இறுதிக்கட்ட இடத்தில் சென்று அங்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் படித்து தெரிந்து புரிந்து இவர்களுக்குள்ளே ஆலோசனையும் செய்து
தற்பொழுது அதன் பிறகு இந்த குகையும் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, நாம் உடனடியாக சென்று விடலாம் என்றும் நமக்கு தெரிந்ததை மற்றும் நாம் நம்மளுடைய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் சொல்லலாம் என்றும் அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள். அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்த நண்பர்கள் தற்பொழுது தம்முடைய கிராமத்தை நோக்கி வெகுவாக பயணம் மேற்கொண்டார்கள். ஒரு வழியாக கிராமத்திற்கும் வந்த நண்பர்கள் அங்கு இருந்ததையும் அங்கு மறைந்திருக்கக்கூடிய வரலாற்றையும் தம்முடைய கிராமத்திடம் சொன்னார்கள். மிகவும் மகிழ்ந்தனர். நன்றி, வணக்கம்.